ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு பட்டாணி உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அந்த பட்டாணிலையும் பண்ணலாம், பட்டாணி ஊற வச்சும் பண்ணலாம். நான் வந்துட்டு ஊற வச்சு தான் பண்ணுறேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வந்துட்டு காலையில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். இது கூட வந்துட்டு 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு தோலோடு போட்டுட்டோம் அப்படின்னா பட்டாணி வந்துட்டு அது நம்ம வந்து மறுபடியும் அதை வந்துட்டு நம்ம சமைப்போம், அது எல்லாமே ஒரே தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அதனால் தோல் கழுவிட்டு நான் 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பட்டாணியும் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி தனியாக உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கும் போது 2 தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒன்றா தான் சேர்க்குறேன். இதை வந்துட்டு கைட்டையும் மசிச்சு விடலாம், இல்லைன்னா கரண்டி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சூடாக இருக்குல்ல, அதனால் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கரண்டிகிட்டே வந்துட்டு கிண்டு லைட்டாக அப்படி குத்துனேன்னா அது வந்துட்டு உடஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, பெருஞ்சோம்பு 2 சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகாலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு மிளகாயை 4 கட் பண்ணி போட்டாலே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும், ரொம்ப ட்ரையாக மெரூன் கலரில் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு சேர்த்து வதக்கியாச்சு. தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது புளிப்பாக இருக்கும், டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது, புளிப்பு சுவை மாட்டிக்கே இருக்கும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இந்த 3 மசாலா தூளும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து அந்த எண்ணெயிலே வந்துட்டு மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல பட்டாணி உருளைக்கிழங்கு, இதை வந்து நம்ம வந்து சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டோம்னா தான் கீழே வந்து அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலாம் வந்துட்டு வேக வைக்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி வெந்துருச்சு. உப்பு வந்து நம்ம வேக வைக்கும் போதே போட்டோம்ல, அதனால் எனக்கு அந்த உப்பு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா வந்துட்டு லைட்டாக தூள் உப்பு வந்து சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இதில் வந்துட்டு பூண்டு கூட இடித்து வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பூண்டு சேர்க்கலை, அவ்வளோதான். இது வந்துட்டு மேக்ஸிமம் சைவ சாப்பாடு கூட இந்த வெஞ்சனம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.